ஹாய் गाइस, நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் பொரிச்சு தான் பண்ண போறோம். அதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் பூச்சிலாம் இருக்கான்னு. இல்லை, நல்லா இருக்கு. நம்ம இப்படி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாவே போட்டலாம். கத்திரிக்காய் எப்போவுமே நம்ம கட் பண்ணும்போது பூச்சி பார்த்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கருத்து போகாது. தண்ணியில் போட வேண்டாம், கெட்டு போயிடும் தண்ணியில் போட்டோம்னா. நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம்ல, இது இப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். அதை நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நம்ம இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ஏன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வறுக்கிறோம். இதை எடுத்துடலாம். இதை ரொம்ப வறுத்தோம்னா குழஞ்சி போயிடும். அப்புறமா நமக்கு ஊறுகாய் மாங்காய் மாரி எடுத்து சாப்பிட முடியாது. மிச்சத்தையும் எல்லாத்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு கப்பு, இந்த கப்பு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அதை நம்ம சுடுதண்ணியில் இப்போ ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நாங்கள் அந்த கேஸ் ஸ்டவ் எங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. ரொம்ப கேஸ் ரொம்ப லீக் ஆகுது போல இருக்குது. ஒரே வாசனையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் மாட்டிட்டு இப்போ நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இதை இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறோம். அதை நம்ம எப்போவுமே மாங்காய், எலுமிச்சங்காய், அந்த மாதிரி பச்சை மிளகாய் அந்த மாதிரி தான் ஊறுகாய் போடுறோம். சரி, ஒரு டைம் நம்ம கத்திரிக்காய் கிடச்சிது, அதனால் ஊறுகாய் போட்டு பார்க்கலான்னு பண்ணுறோம். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சுட்டுட்டு பண்ணோம்னா அந்த சுடு வாசனை எப்போவுமே இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் எண்ணெயில் பொரிச்சிடறோம். பச்சையாக பண்ணாலும் நல்லா இருக்காது. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா கத்திரிக்காயில் எண்ணெய் வரும். நம்ம ஊறுகாய் போடும் போது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு ஒரு 3 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கசக்கும். இது நல்லா வறுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதை ஆறட்டும். இது இப்போ இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். நம்ம இப்போ புளியை கரைச்சி வச்சுட்டோம். இப்போ கடுகு வெந்தயம் வச்சுருக்கோம்ல, அது பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் வறுத்தோம்ல கடாயை, நான் எண்ணெயை மாற்றிட்டேன். அந்த கடாயிலே இந்த புளி தண்ணியை ஒட்டி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுட்டேன். கொதிக்கட்டும் நல்லா. இது நம்ம ஒரு 1/4 கப்பு சால்ட் எடுத்துருக்கோம். நம்ம புளியிலே போட்டுக்கலாம். இதை ரெண்டுமே ஒன்றா கொதிச்சிட்டோம். ஏன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். 1 வாரம் 2 வாரம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ரொம்ப கம்மியாக போட்டோம்னா கெட்டு போயிடும். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். நான் மிளகா வாங்கி காய வச்சு அப்படியே அரைச்சி வச்சுட்டேன். இது பீஸில் வச்சதுனால நல்லா உதிரியாக இருக்குது, நல்லாவும் இருக்கும், கெட்டு போகாமல். இதில் 1 கப்பு நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம 1 கப்பு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கோம்ல, இதிலே போட்டுக்கலாம். இந்த கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதையே போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டு டக்குன்னு போட்டுடலாம் எல்லாத்தையும். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு பல் பூண்டு தோலோடு நசுக்கி வச்சுட்டேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதை எடுத்து சூடாகவே இதில் ஊற்றிட போகிறோம். பண்ணிடலாம். இது நம்ம சாப்பாடு கூட, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ஆனால் 2 நாள் ஊறணும் கொஞ்சம், அப்போ தான் நல்ல மசாலாலாம் ஒத்து வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நம்ம கத்திரிக்காய் பொரிச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாயிருக்கு. சரி, புதுசாக இதை நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணோம்.
லிட் போடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நாளைக்கு தான் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும். பார்த்திங்கன்னா ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு. நம்ம இது வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாதம், சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பை பாய். பாய் பாய்.